ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இட்லி மாவு வச்சு எப்படி போண்டா போட்டுக்கலான்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த போண்டா மேலே கிறிஸ்பியாக மேலே மெத்துன்னு நல்லாயிருக்கும், சாஃப்டாக நல்லாயிருக்கும். இட்லி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகா ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, இப்போது 2 ஸ்பூன் மைதா, இப்போது வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ பத்துவன்ட்டு. நல்லாயிருக்கும் இந்த போண்டா, டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நல்லா டேஸ்ட்டாக போண்டா எப்படி போட்டுக்கிறேன்னு காமிச்சிருக்கேன். நல்லா குழந்தைங்கள் கூட நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு போண்டா ஷேப்பில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. யார் யார் எங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ தேங்க்யூ ஸோ மச். யார் யார் புதுசாக பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ, பாய்.